சரசு சமையல். வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாங்க. இன்றைக்கி ஒரு கோதுமை ரவா உப்புமா தான் செய்ய போகிறேங்க. உப்புமாவில் என்ன ஸ்பெஷல் சரசமான்னு கேட்குறீங்களா? இந்த உப்புமாவை கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறேங்க. அதுலேயும் ஒரே ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா சேர்த்து செய்ய போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி செய்யும்போது நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க. கோதுமை ரவா உப்புமா செய்கிறதுக்கு 200 கிராம் டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு கோதுமை ரவா எடுத்திருக்கேன். இன்றைக்கி பட்டாணி சேர்த்து தான் செய்ய போகிறேன். ஆஸ் யூஷுவல் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, காஞ்ச மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ உப்புமா தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் விட்டுக்கிட்டு கடுகு தாளிச்சுக்கிட்டேங்க. கூடவே கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு இது கொஞ்சம் நல்லா செவந்து வரணும். இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பாதி செவந்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிட்டு கூடவே இஞ்சி துருவல் சேர்த்துக்கலாங்க. கூடவே பெரிய வெங்காயம் 2 நறுக்கினது சேர்த்துட்டேன். பச்சை பட்டாணி கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நான் கொஞ்சம் கேரட் துருவி சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக துருவி சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை ரவா சேர்த்துடலாம். எல்லாருமே தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதிக்கும்போது தான் போடுவாங்க. நான் எப்பயுமே இந்த மாதிரி தாங்க செய்வேன். கோதுமை ரவா போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு தேவையான உப்பு சேர்த்தாச்சுங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. கூடவே பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இன்னொரு அடுப்பில் கொஞ்சம் வெந்நீர் வச்சுட்டு இப்போ வெந்நீர் தான் சேர்க்க போகிறோம். தண்ணி இப்போ நான் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம சாதாரணமாக 3 பங்கு சேர்த்தலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா இன்னொரு பொருள்னு சொல்லிவிட்டு, அதை சேர்த்துறதால நான் 2 பங்கு மட்டும்தான் தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த இன்னொரு பொருள் இது தாங்க. இது என்ன சரசமாக பால் மாதிரி தெரியுதுன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, பால் தான். ஆனால் தேங்காய் பால் கூட நான் 1 டம்ளர் விட்டுருக்கேன். நம்ம வெந்நீர் ஊற்றி கொதிப்பிடிச்சு வரும்போது தேங்காய் பால் ஊற்றணுங்க. தேங்காய் பால் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ பாருங்கள், உப்புமாவும் அந்த தண்ணி தேங்காய் பால் கலந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் கொலகொலா பக்குவம் இருக்கும்போது மூடி போட்டு அடுப்பு குறைச்சி ஒரு 3 நிமிஷம் வச்சிடலாங்க. 3 நிமிஷம் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா உதிரி உதிராக உப்புமா ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப நேரம் மூடி போட வேண்டியதில்லை. 3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். அடியெல்லாம் பிடிக்கவே இல்லை. ரொம்ப அருமையாக வெந்து வந்திருக்குங்க. எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கோதுமை ரவா உப்புமா தாங்க. இந்த கோதுமை ரவாவில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கலாங்க. உப்புமாவுக்கு தேங்காய் சட்னி தொட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் தேங்காய் சட்னியெல்லாம் அரைக்கலைங்க. நாட்டு சர்க்கரை, வாழைப்பழம் இல்லைன்னா நம்ம தயிர் தொட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் அவருக்கு உப்புமா எடுத்து வைக்கிறேங்க. பாருங்கள், கரண்டியில் எடுக்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும், உதிரி உதிராக வருது பாருங்கள். வெஜிடபிள் டேஸ்டெல்லாம் போட்டு உங்களுக்கு உப்புமா சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா முட்டைக்கோஸ் போடலாம், பீன்ஸ் போடலாம், நூக்கல் போடலாம், முள்ளங்கி கூட பொடி பொடியாக நறுக்கி சேர்க்கலாங்க. இப்போ எங்கள் வீட்டில் அவருக்கு உப்புமா எடுத்து வச்சாச்சுங்க. எனக்கும் காலையில் டிஃபன் ரெடியாக இருக்குங்க. எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். இந்த மாதிரி உப்புமாவை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.